ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய், 2 வெங்காயம், வரமிளகா காரத்துக்கு தேவை, 2 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு ஒரு 2 வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் நமக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் தேங்காய், 2 தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.